ஒரு படம் பார்த்தேன். மலையாளம், தமிழ் எல்லா மொழியிலையும் இந்த படம் வந்திருக்குது. வேறு லெவல் படங்க. வேறு லெவல் படம்னா உண்மையாகவே வேறு லெவல் படம். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி 2K கிட்ஸ்லாம் வந்து தனிமையை தேடி காட்டுப்பகுதிகளுக்குள்ளாரையும் கடற்கரை ஓர சவுக்கு தோப்புகளுக்குள்ளாரையும் போகிறப்போ அங்கே இருக்கிற கயவர்கள் இவங்களை எப்படி அட்டைப்பூச்சியாக உறிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்குது இந்த படம். உண்மையாக அந்த படத்தில் வந்து ஒரு பொண்ணை எத்தனை பேர் பலவந்தப்படுத்துகிறான். அதேமாரி ஒருத்தனுக்கு ஒரு பெண் மேலே மோகம் வந்தால் வேறு பெண்கள் கிடைச்சா கூட அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி போகிறாங்கிறத அவங்கள அடித்து கொண்டுட்டு போகிறான் அந்த ஒரு பெண்ணை. அப்படி என்னடா, ஏற்கனவே அந்த பெண்ணை 2 பேர் பலவந்தப்படுத்திடுறானுங்க, ரேப் பண்ணிடுறானுங்க, திருப்பியும் போகிறான். அவனுக்கு அந்த ஜோடி, இளஞ்சோடி, ஒரு டாக்டர் ஜோடி எப்படி பாடம் புகட்டுச்சா இல்லையா, இவங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு காட்டுவாசி எப்படி உதவுறாரு. காட்டுவாசிகிட்ட கூட மனிதத்தன்மை இருக்குது. ஆனால் மனிதர்களான நம்மக்கிட்ட எப்படிப்பட்ட மிருக குணம், கூட வந்தவன் கூட இல்லைன்னா இல்லை கூட வந்தவனை கொலை பண்ணவும் துணிச்சு எப்படி பண்ணுறோங்கிறத ரொம்ப அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக மியூசிக், ஒளிப்பதிவு எல்லாமே இந்த படத்தில் சிறப்பாக இருக்குது. லிச் உண்மையாகவே ஒரு டச் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதுனால தயங்காதீங்க. உண்மையாக உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். அதுவும் உங்கள்கிட்ட வயதுக்கு வந்து ஆணோ பெண்ணோ பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள இந்த படத்தை பார்க்க வைங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பெற்றோருக்கு தெரியாமல் நிறைய ஜோடிகள் இந்தமாரி கடற்கரையை நோக்கியும் காட்டுப்பகுதிகளை நோக்கியும் தனிமையில் இனிமே காண போகிறாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்து இருக்குங்கிறத இந்த படம் அழகாக சொல்லியிருக்கு. இன்னைக்கு பார்த்த மூவி ரொம்ப நல்லா இருக்கு. லீச் ஒரு டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். படத்தில் நடிச்ச எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். அது நியூ ஃபேஸஸுங்கிறதுனால படம் நல்லா இருக்குமா இல்லையான்னு யோசிக்காமல் இருக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சீன் பை சீன் மேக்கிங்லேருந்து மியூசிக்லேருந்து ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஓவரால் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்டு இது என்ன படத்தோட கதை அப்படின்னா, லவ்வர்ஸ் 2 பேர் வந்து ஒரு ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ரிசார்ட்டுக்கு போய் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படம் லீச் படம் பார்த்து வந்திருக்கேன். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற படம். ஒரு ஹில் ஸ்டேஷனில் நல்லா 2 கப்புள் போய் காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு இதுக்காக போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது தான் கதை. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. காடை வந்து நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. இந்த கேமராமேன் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. காடில் அந்த சில இடத்த வந்து ரிஸ்கியான ஏரியாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு ப்ரில்லியண்ட்டாக இருந்தது படத்தில். சாங்ஸு பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட் ஹாஃபில் 3 சாங்ஸ் வருது. அதில் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று கொண்டு போயிருக்காங்க. அது பரவாயில்ல, நல்லா இருந்தது. சாங்ஸு நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ணியிருக்கலாம் படத்துக்கு. படம் எப்படி இருக்குது? படம் என்ன சொல்லுது? படம் டோட்டலி சொல்லுதா படத்தோ கதையுடைய படம் அந்த லீச்சுன்னு அவங்க படத்தில் இட்டிருக்கிறது. படம் வந்து எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு த்ரில்லர் ஜேனரில் இருக்கிற படம் தான். டோட்டலி படம் பார்க்கும்போது ஃபேமிலிக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு படம் பிடிக்கும். படம் வந்து டோட்டலி இப்போ சொசைட்டியில் நடக்கிற மாதிரி இருக்கிற சின்ன விஷயம் அதில் சொல்கிறேன். சின்ன இல்லை, ஓப்பனாக சொன்ன ஒரு பெரிய விஷயம் தான் கதையில் சொல்கிறேன். மியூசிக் இதில் எடுத்து சொல்ல வேண்டியது மியூசிக்கு, அதே மாதிரி கேமரா தான். நல்ல கேமராவாக இருக்குது. ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் அவங்க நல்லபடியாக அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க. சவுத்து படம் மாதிரி இல்லாமல் டோட்டல் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எல்லாம் கொஞ்சமே ட்ரை பண்ணியிருக்கு. மியூசிக் படம் கேரளா சாயலில் பயங்கரமாக இயற்கையாக அழகாக காமிச்சிருக்காங்க. மேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆண்கள் விட பெண்கள் வலிமைன்ற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் ப்ளஸ் வந்து அவங்களோட உணர்ச்சிகள்லையும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்க 3 சாங்ஸுமே நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ்னால், கோரியோகிராஃபர் கொஞ்சம் நல்லா வச்சுருந்து டான்ஸ்லாம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படம் சூப்பராக வந்திருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேருமே புதுமுகம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே புதுமுகம் தான். அதுலேருந்து அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங்கை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். புதுசு மாதிரியே தெரில. அவங்க ஆல்ரெடி அந்த ஹீரோயினிக்கு நல்ல ஒரு லீடு, ஒரு பார்க்க ஃபஸ்ட்டு சாதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபயர் மூமெண்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் மாதிரி தெரியல. பட் ஆனால் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அது ஒரு கேரளா படம்ன்ற மாதிரி. ஆனால் ரொம்ப நல்லா மேக்கிங் வைஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. தமிழ் படமும் ஃபஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே முடிஞ்சிரும்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே மோஸ்ட்லி எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு அதுக்கப்புறம் வைப்பாக இருந்தது தான்.